ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது டே 3 இன் லாஸ் வேகாஸ். காலைல எழுந்திரிச்சோடனே ஹோட்டல் பக்கத்தில் இங்கே மெக்டியில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமும் காலி பண்ணிட்டு வேறு ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே செக் அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock, பட் செக்இன் வந்து 4 o'clock தான். ஸோ அதனால் நாங்கள் ஆல்ரெடி ரெண்டல் கார் வச்சுருந்தோம்ல, இன்றைக்கி வேறு ஒரு இடத்த பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே காரில் பொட்டியை போட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரு 40 minutes டிரைவில் வந்து ஹூவர் டேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த டேம் கட்டுறதுக்கு அந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கும்போது அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் இதாக தான் வந்து லாஸ் வேகாஸே உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே போயும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே கீழே மட்டும்தான் பார்த்தோம், எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. ஸோ இங்கேயும் வந்து பார்க்கலாம். அந்த பிரிட்ஜ் மேலே பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அங்கே பார்க்கிங்கும் ஃப்ரீ. இங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் வந்து பார்க்கிங் வந்து $20 அப்படி சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஹூவர் டேம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்குது, இந்த நெவாடாவும் அரிசோனாக்கும் இடையில. ஸோ இங்கேருந்து அங்கே நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 1 hour டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு போகணும். இந்த பிளேஸ் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம டிவியில் பார்த்த இடம். இந்த இடம்லாம் பின்னாடி ஒரு காலத்தில் நான் பார்க்க போகிறேன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஜீன்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் கேன்யான், அந்த ஐஸ்வர்யா ராய் எங்கே ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். 7 வேர்ல்டு ஒண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று தான். டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் இன் பர்சனாக போனீங்கன்னா தான் ஒரு $10 கம்மி. ஆன்லைனில் பண்ணிங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்களே பஸ்ஸு வச்சு அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வாக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது கிளாஸ் மாதிரி இருக்கும், அந்த கீழே தரையை பார்த்துட்டு நடக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த இடம் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு போகல. அதுக்கப்புறம் இன்னொரு அவங்களே பஸ்ஸை வச்சு ஈகிள் பாயிண்ட் அப்படின்ற வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இதுதான் அது. எனக்கு ஒன்று என்ன பயமாக இருந்துச்சுன்னா, அந்த செயின் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை, நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாகவே இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சொல்ல போனால். அதே மாதிரி நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வேகாஸ்லேருந்து கிட்ட இருக்கிறது வெஸ்ட் ரிம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுத் ரிம்னு ஒன்று இருக்குது. அது லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரு 4 hours ட்ராவல். ஆனால் அது இன்னும் சூப்பராக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்களுக்கு இது பார்த்ததே பயங்கர ஹாப்பி. நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. போகிற வழியில் அப்படியே சிக்ஃபிலேயில் சாப்பிட்டு எங்கள் டின்னரை முடிச்சுட்டு இப்படி தான் எங்கள் டே போச்சு.